உணவு உழைப்பு பற்றி தான் நாம் இந்த காணொளியில் இன்று பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் சங்கை சிலம்பு. விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ நாம் ஆர்கானிக் விவசாயத்தை பற்றி பேசணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விவசாய தொழிலை மட்டுமே செஞ்சு பொருளாதாரத்தை ஈட்டுறவங்களுக்கு அந்த சிந்தனை நம்ம திணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, ஸோ நமக்கு ஒரு பின்புல பொருளாதாரம் இருக்கும். விவசாயிகளுக்கு எவ்வளோ பணக்காரங்களாக இருந்தாலும், எவ்வளோ நிலங்கள் இருந்தாலும் அந்த இயற்கை விவசாயத்துக்கு மாற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 10,000 செலவு பண்ணால் அதில் 20,000 வரணும்னு தான் முயற்சி பண்ணுவாங்க. ஸோ அதை பொது உடைமையாக சிந்திக்கிறதுக்கான சூழல் இருக்காது. ஏன்னா விவசாயம் ஒரே ஒரு இடம் மாதிரி அடுத்த வருஷம்லாம் விளையாடுறதே இல்லை. அதேமாரி அதில் வர பொருளாதாரத்தை வச்சு தான் அவங்க குடும்ப மேலாண்மையிலேருந்து குழந்தைங்களை படிக்க வைக்கிறது எல்லாமே இருக்குது. அதனால் அதை மாற்றவே முடியாது. அதை அரசு நினச்சா மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ ரசாயன மருந்துகள் கிடைக்கும் கடைகளில் எல்லாம் மிக விரைவில் ஆர்கானிக் சார்ந்த இடுபொருட்கள், நம்ம தண்ணி மருந்து அடிக்கிற அந்த இயற்கை சார்ந்த பஞ்சகாவியங்கள், இந்த மாதிரி மருந்துகள்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம இந்திய அரசு நினச்சா மட்டும்தான் அதை முடியும். மாநில அரசு ஒத்து போகும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ரசாயன உரம்ங்கிறது ஒருத்தர் விளைவிச்சு அவங்க சாப்பிட்றது கிடையாது. விவசாயி அதிக லாபம் ஈட்டுங்கிறதுக்காக நம்ம மருந்து போட்டுடுறோம். அதை ஒரு கடத்தில் நம்ம விற்கிறோம். அது ரேஷன் கார்டு மூலமாக மக்களுக்கு வருது, இல்லை வேறு நாடுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் நமக்கு அந்த பொருள் போகுது. இது உலக மனித இனத்துக்கே அழிவு தொடக்கமாக இருக்கும். இமிடியேட்டாக அது வந்துடுது. இப்போ பார்த்திங்கன்னா, சுகர் பேஷண்ட் அதிகமாகிட்டே இருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன ரெக்டிஃபை பண்ணியிருக்கோங்கிறதுக்கான சாத்தியக்கூறு பார்த்திங்கன்னா நம்ம எதுவும் மாற்றவே இல்லை. அதை மிக விரைவில் மாற்றினா மனித இனங்கள் சராசரியாக 70-80 வயலாம் வாழ்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். அப்படி இல்லைன்னா 2025 35-50 மனித இனம் பேரழிவு சந்திக்கும். அப்படிங்கிறது நான் இன்றைக்கி சொல்லலை, நம்ம ஆனால் உள்ள நிறையா நூல்களை படிக்கிற கட்டளை படிக்கும்போது அதை புரிஞ்சிக்க முடியுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கருப்பு கவுனி அரிசி, சிகப்பரிசி, கிழங்குகள், நம்ம வீட்டை சுற்றி விளையக்கூடிய முருங்கைக்கீரை, இந்த மாதிரி எளிதாக கிடக்கூடிய உணவுகளை நம்மளும் சாப்பிடணும், நம்ம குழந்தைங்களும் சாப்பிட வைக்கணும். ஆசைக்காக ஏதோ மாதத்தில் 2 நாளைக்கு 1 நாளைக்கு நீங்கள் விருப்பப்பட்ட பொருட்களை சாப்பிட்லாம். குறிப்பாக நான்வெஜ்ஜுன்னு பார்த்தா வாரம் சாப்பிட்ற பழக்கத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கடுமையாக உழைக்கிறவங்க தினம் கூட சாப்பிட்லாம், தப்பு இல்லை. நான்வெஜ் நம்ம கறி இந்த மாதிரிலாம் சாப்பிட்றோம் இல்லைங்களா? இதை முடிஞ்ச வரலையும் நீங்கள் தினமும் சாப்பிட்னா 2 துண்டு தான் எடுத்துக்கணும். 50 கிராம் 100 கிராம் அது மாதிரி தான் எடுத்துக்கணும். இப்போ ஆட்டுக்கறிலாம் பார்த்திங்கன்னா 2 கிராம் 2 ஒரு தினமும் சாப்பிட்றோன்னா 2 பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும். ஏன்னா அதில் அதிக கொழுப்பு இருக்கிறதுனால உழைக்காமே இருக்கிறவங்க அதை கிடைக்கிறப்ப சாப்பிட்றப்ப நோய்கள் அதிகமாக வந்துடுது. இதெல்லாம் நம்ம சராசரியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் முடிஞ்ச வரையும் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. ஆனால் அதை அதிகமாக எடுத்துக்கிட்டு உழைக்காமல் இருக்கக்கூடாது. தினந்தோறும் எடுத்துக்கணும்னா குவான்டிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க. அது இல்லாமல் நமக்கு புரோட்டீன் தினமும் கிடைக்கிறதுக்காக, புரதம் கிடைக்கிறதுக்காக, புரதம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் கொண்டக்கடலை இந்த மாதிரிலாம் அதிகம் சாப்பிடுங்க. ஏன்னா அதெல்லாம் அளவு தெரியும் நமக்கு. நான்வெஜ்ஜுங்கிறப்ப நம்ம ஆசைக்கு அதிகமாக சாப்பிடுவோம். ஒரே நாளில் நம்ம மிஷின் டம்ப் ஆகிறதுனால ஸோ நிறைய நோய்கள் வருது. இதை 40 வயசுக்கு மேலே பெரும்பாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு இந்த ஜீரண கோளாறுலாம் வந்துடும், அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ 30 வயசுக்குள்ளே இருக்கவங்களுக்குலாம் நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. நோய்னா என்ன மாதிரி நோய்? சுகர் மட்டும் கிடையாது, ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு அதிகமாகிறதாகவும், நம்ம சதையில் இருக்க கொழுப்பு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நிறையா சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறப்பே ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்ச வரலையும் சாப்பாடை அளவாக சத்து அறிஞ்சு ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ தேவையான சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்ற விஷயத்தில் நீங்கள் நல்லா உங்களுக்கு உடம்புல நல்லா இருந்ததுன்னா அதை வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொடுங்க. இதுதான் கல்வியோட பெரும் வளர்ச்சின்னு நினைக்கிறோம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நாமளே வச்சுக்கிட்டு இருக்கிறதுல அது கல்விக்கான தரம் கிடையாது. ஸோ இதனால் முடிந்த வரையும் நமக்கு தெரிஞ்சதை இந்த வெளி உலகத்துக்கு சொல்லுவோம். எல்லோரும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பகிருங்க. மக்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒன்றிணைஞ்சு போகிற மாதிரி சேர்ந்து வாழணும். நன்றி, வணக்கம்.